அறிவியல்ல ஜேம்ஸ் காசர் யுவர்ட்டோடைய மாபெரும் சாதனைகள் என்னென்னன்றத பார்க்கலாம். ஜேம்ஸ் காசர் யுவர்ட் ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஒரு விலங்கியல் நிபுணர். இவர் 1851 நவம்பர் 26 அன்னைக்கு ஸ்காட்லாண்டோடைய மிட்லோத்தியனில் இருக்கிற பெனிக்விக்கில் பிறந்தாங்க. இவர் 1874ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டோடைய எடன்பராவில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் மருத்துவ படிப்பை முடித்தாங்க. இவர் மருத்துவம் படிச்சிருந்தாலும் இங்கிலாண்டோடைய லண்டனில் இருக்கிற யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டனுடைய ஜூலாஜிக்கல் மியூசியமில் ஒரு கியூரேட்டராக பணியாற்ற தொடங்கியிருந்தாங்க. இதன் மூலமாக இவருக்கு விலங்குகள் பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுல ஆர்வம் ஏற்பட ஆரம்பிச்சிருந்தது. இதனாலேயே இவர் விலங்கியல் ஆராய்ச்சியில் ஈடுபட தொடங்கியிருந்தாங்க. ஆரம்பத்தில் இவர் ஸ்கேட் அப்படின்ற ஒரு மீன் இனத்தினுடைய எலக்ட்ரிக் ஆர்கன் பற்றி ஆராய்ச்சி செய்ய தொடங்கியிருந்தாங்க. அதாவது ஸ்கேட் அப்படின்னு ஒரு மீன் இனம் இருக்குது. அந்த மீன் இனமானது அதனுடைய இரையை வேட்டையாடுறதுக்கு எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அப்பேற்பட்ட அந்த ஸ்கேட் அப்படின்ற மீனினுடைய எலக்ட்ரிக் ஆர்கன், அந்த எலக்ட்ரிசிட்டியை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த உறுப்பு, அதை பற்றி இவர் ஆராய்ச்சி செஞ்சு வந்தாங்க. ஏற்கனவே இந்த மீன் இனத்தை ஆராய்ச்சி செஞ்சிருந்த ஆராய்ச்சியாளர்கள் ஒரு விஷயத்தை தெரிவிச்சிருந்தாங்க. இந்த ஸ்கேட் அப்படின்ற மீன் இனமானது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி இதை விட பவர்ஃபுல்லான எலக்ட்ரிசிட்டியை வெளியிடக்கூடிய தன்மையை கொண்டிருந்திருக்கு அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இதை பற்றி ஜேம்ஸ் காசர் யுவர்ட் ஆராய்ச்சி செஞ்சு இது தவறானது அப்படின்றத கண்டறிஞ்சாங்க. அதாவது உண்மையிலேயே இந்த ஸ்கேட் அப்படின்ற அந்த மீன் இனத்தினுடைய எலக்ட்ரிக் ஆர்கன் அதனுடைய தன்மையானது இப்போ தான் வளரவே ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு இவர் கண்டறிஞ்சாங்க. அதை இவர் ஸ்கேட்டை வெட்டி துண்டு துண்டாக அதை வெட்டி பார்க்கும்போது அதனுடைய மஸ்குலர் டிஷ்யூவிலேருந்து, அதாவது தசை திசுக்கள்ல இருந்து தான் இந்த எலக்ட்ரிக் ஆர்கனானது உருவாகுது அப்படின்றத இவர் கண்டறிஞ்சாங்க. அதுவும் இந்த எலக்ட்ரிக் ஆர்கனானது முழுமையாக உருவாகி முடியல, இப்போ தான் டெவலப்பிங் ஸ்டேஜ்லேயே இருக்குது அப்படின்றதையும் கண்டறிஞ்சாங்க. இதை வச்சு ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன், அதாவது இந்த ஸ்கேட் அப்படின்ற இனத்தினுடைய எலக்ட்ரிக் ஆர்கனானது அப்படியே டீஜெனரேட்டிவ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. அதாவது இந்த ஆர்கன் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டே போயிட்டுருக்கு. இதனால இதனுடைய எலக்ட்ரிக் அந்த மின்சாரத்தை வெளியிடக்கூடிய தன்மை குறைஞ்சிருக்கு. இதுவே பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி இதை விட சக்தி வாய்ந்த மின்சாரத்தை அது வெளியிடும் அப்படின்ற அந்த கருத்து, அதை இவர் புறந்தள்ளி உண்மையிலேயே இந்த ஸ்கேட் அப்படின்ற மீன் இனத்துக்கு இப்போ தான் எலக்ட்ரிக் ஆர்கனே உருவாக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது டீஜெனரேட்டிவ் கிடையாது, உண்மையிலே இது ரூடமெண்ட்ரி அல்லது டெவலப்பிங் ஆர்கன் அப்படின்றத சொன்னாங்க. அப்போ காலப்போக்கில் தான் அதாவது இனிமேல் வருங்காலத்தில் தான் இந்த ஸ்கேட் அப்படின்ற இனத்தினுடைய அந்த எலக்ட்ரிக் ஆர்கனானது முழுமையான வளர்ச்சி அடையும். அப்போ தான் அதிகமான மின்சாரத்தை வெளியிடக்கூடிய தன்மையை அது கொண்டிருக்கும் அப்படின்றத ஜேம்ஸ் காசர் யுவர்ட் கண்டறிஞ்சாங்க. அதை கண்டறிஞ்சது மட்டும் இல்லாமல் இந்த எலக்ட்ரிக் ஆர்கன் ஆஃப் த ஸ்கேட் அப்படின்ற டைட்டிலில் 1888ஆம் ஆண்டு ஒரு ரிசர்ச் ஒர்க்காகவே அதை எழுதி வெளியிட்டாங்க. 1889 மற்றும் 1893 அந்தந்த ஆண்டுகள்லையும் இந்த எலக்ட்ரிக் ஆர்கன் ஆஃப் த ஸ்கேட்டோடைய அடுத்தடுத்த பகுதிகளை வெளியிட்டாங்க. இதன் மூலமாக இந்த மீன் இனத்தினுடைய எலக்ட்ரிக் ஆர்கனுடைய தன்மையை பற்றி தெளிவாக விளக்கி இதை உலகத்துக்கு தெரிய வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் இது பற்றின சரியான புரிதலே ஏற்பட்டது. பின்னர் ஜேம்ஸ் காசர் யுவர்ட் குதிரைகள் பற்றி ஆராய்ச்சி பண்ண தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக குதிரைகளினுடைய கருவை பற்றி இவர் ஆராய்ச்சி செஞ்சு வந்தாங்க. அதுலேயும் இப்போ சில குதிரைகள் கர்ப்பிணியாக இருக்கும்போதே இறந்து போயிடும். ஸோ கர்ப்பமாக இருக்கும்போதே அதுக்கப்புறம் அந்த குதிரைகளை டைசெக்ட் பண்ணி அந்த கருவை எடுத்து இவர் ஆராய்ச்சி செஞ்சாங்க. அப்படி ஆராய்ச்சி செய்கிறதன் மூலமாக ஒரு முக்கியமான விஷயத்தை இவர் கண்டறிஞ்சாங்க. குதிரைகளானது கருவில் உருவாகும் போது அதுக்கு 2 அதே மாதிரி 4 அந்த டிஜிட்ஸில் அதனுடைய ஒரு வகையான இந்த பெசேஜஸ் அப்படின்ற ஒரு வகையான விரல்கள் போன்ற அமைப்பு தோன்றுது, அந்த எலும்புகள் தோன்றுது. அது முழுமையாக அது கருவில் வளர்ந்து முடிஞ்சு அது வெளியே வரும்போது அது ஒரே ஒரு விரலாக மாறிடுது அப்படின்றத இவர் கண்டறிஞ்சாங்க. இதை கண்டறிஞ்சு இவர் சொன்ன விஷயம் என்னன்னா, அப்போ ஏற்கனவே இந்த குதிரைகளினுடைய மூதாதையர்களுக்கு 5 விரல் இருந்திருக்கு. அதுதான் இன்றைய காலகட்டத்தில் படிப்படியாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு எவல்யூஷன் ஆகி இப்போ ஒரு விரலாக இருக்குது அப்படின்றத ஜேம்ஸ் காசர் யுவர்ட் கண்டறிஞ்சாங்க. அப்படி இருக்கிறனால தான் அது கருவில் இருக்கும்போது
2 மற்றும் 4 அதனுடைய விரல்கள் வந்து தெரியுது. அதுக்கப்புறம் அது முழுமையா வந்து வளர்ச்சி அடையும் போது அந்த விரல்கள் எல்லாமே இல்லாம போய் ஒரு விரலா வந்து மாறுது அப்படின்னு ஜேம்ஸ் காசர் ஈவர்ட் கண்டறிஞ்சாங்க. இத கண்டறிஞ்சது மட்டும் இல்லாம எ கிரிட்டிக்கல் பீரியட் ஆஃப் த டெவலப்மெண்ட் ஆஃப் த ஹார்ஸ் அப்படின்ற டைட்டில்ல 1897ஆம் ஆண்டு அத ஒரு ஒர்க்கா எழுதி வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா கூடுதலா இன்னொரு விஷயத்தை கண்டறிஞ்சாங்க. இந்த நார்வீஜியன் போனி, அரப் இது போன்ற குதிரைகளுக்கு அப்பப்ப வந்து ஸ்ட்ரைப்ஸ் அப்படின்ற அந்த வரிகள் வந்து தோன்றினது கோடு கோடா. இதை வச்சு இவர் என்ன சொன்னாங்கன்னா, அப்ப முந்தைய காலத்துல இதனுடைய மூதாதையர்களுக்கு இந்த வரிகள் இருந்திருக்கு. அதனால தான் இப்ப இருக்கக்கூடிய குதிரைகளுக்கு வரிகள் இல்லைன்னாலும் அப்பப்ப இந்த நார்வீஜியன் போனி, அரப் இந்த குதிரைகளுக்கெல்லாம் வரிகள் தோன்றுது அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் வந்து ரிவர்சன் டு எ ஸ்ட்ரைப் ஆன்செஸ்ட்ரல் டைப் அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது அதனுடைய சந்ததியை வந்து தொடர்ந்து அதனுடைய பரம்பரையை தொடர்ந்து வந்து மறுபடியும் பின்னோக்கி போகிறது. ஸோ அதை பற்றி இவர் தான் விளக்கினாங்க. அதை விளக்கி அந்த ஒர்க்கில் இவர் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா இவர் பிறந்த அந்த பெனிக்விக் அங்கே ஒரு பெரிய இவருடைய ஃபார்ம் ஒரு பண்ணை இருக்குது. அங்கே வச்சு ஒரு முக்கியமான பரிசோதனை இவர் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் உலக புகழ் பெற்ற பெனிக்விக் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் அப்படின்றது. அந்த பரிசோதனையில் இவர் என்ன பண்ணார் அப்படின்றத சொல்கிறதுக்கு முன்னாடி இதை ஏன் பண்ணார் அப்படின்னு சொல்கிறேன். அந்த காலத்தில் டெலிகனி அப்படின்னு சொல்லி ஒரு கோட்பாடு இருக்குது. இது வந்து டெலிகரி இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். இந்த கோட்பாடு தான் பல நூற்றாண்டுகளாக நம்பப்பட்டு வந்தது. அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு பெண் உயிரினம் இருக்குது அப்படின்னா, இப்போ அந்த பெண் உயிரினமானது ஒரு ஆண் உயிரினத்தோட உடல் உறவு கொண்டு அதுக்கப்புறம் அந்த பெண் உயிரினத்துக்கு ஒரு குட்டி வந்து பிறக்குது. இப்போ அதே பெண் உயிரினம் வேற ஒரு ஆண் இனத்தோட உடல் உறவு கொண்டு அதுக்கப்புறம் ஒரு குட்டி பிறந்தா ஏற்கனவே இந்த உயிரினம் முதல்ல உடல் உறவு கொண்ட ஒரு ஆண், அந்த ஆணினுடைய குணம், அந்த ஆணினுடைய உடல் அமைப்பு அது சார்ந்த ஏதாவது ஒன்று இப்போ ரெண்டாவதா உடல் உறவு கொண்ட ஆணோட பிறக்கக்கூடிய குட்டிக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கோட்பாடு சொல்லப்பட்டது. அதுதான் வந்து டெலிகனி அப்படின்றது. இதை புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ஒரு வெள்ளை பசுமாடு இருக்குது. அது ஒரு கருப்பு ஒரு கருப்பு காளை மாடோட உடல் உறவு கொள்ளுது. அதுக்கப்புறம் வந்து அந்த இனப்பெருக்கத்துக்கு அப்புறமா ஒரு குட்டி பிறக்குது அப்படின்னா அது வந்து கருப்பாக இருக்கும். அந்த கருப்பு காளையாக இருந்தால் கருப்பாக வந்து பிறக்கும். இப்போ அதே பசுமாடு வந்து ஒரு வெள்ளை காளையோட வந்து இனப்பெருக்கம் பண்ணுது ரெண்டாவதா. இப்போ ரெண்டாவதாக பண்ணி பிறக்கக்கூடிய கண்ணுக்குட்டியானது முதல்ல ஏற்கனவே இந்த பசுமாடு கருப்பு நிறத்தில் இருந்த காளையோட உடலுறவு கொண்டிருந்தனால இப்போ ரெண்டாவதாக வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய அந்த காளையோட இனப்பெருக்கம் பண்ணால் கூட பிறக்கக்கூடிய குட்டிக்கு கண்ணுக்குட்டி வந்து வெள்ளையாக இருக்கும் தான். ஆனால் ஏற்கனவே இந்த பசுமாடு கருப்பு காளையோட இனப்பெருக்கம் பண்ணியிருந்தனால அதனுடைய சில தோற்றமும் இருக்கும். உதாரணத்துக்கு அங்கங்கே வந்து கருப்பாக அந்த கண்ணுக்குட்டி மேலே புள்ளியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கும் அப்படின்ற கோட்பாடு தான் டெலிகனி அப்படின்றது. இதை நான் வந்து வெறும் மாடு இனத்தை வச்சு சொன்னேன். இது மாதிரி தான் எல்லா இனத்துக்கும் பொருந்தும். இப்பேற்பட்ட கோட்பாடு இருந்தது. இது உண்மைதானா அப்படின்றத பற்றி தான் ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டை இவர் வந்து பெனிக்விக் அப்படின்ற இடத்துல பண்ணாங்க. அதுதான் பெனிக்விக் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் அப்படின்றது. அதில் இவர் என்ன பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து போனி அப்படின்ற குதிரை அதனுடைய பெண் குதிரையை எடுத்துக்கிட்டு இவர் வந்து பர்சல்ஸ் ஜீப்ரா ஆண் வரி குதிரையோட இனப்பெருக்கம் பண்ண வச்சாங்க. இனப்பெருக்கம் பண்ணதுக்கப்புறமா அந்த சாதாரண குதிரைக்கும் வரி குதிரைக்கும் பிறக்கக்கூடிய ஒரு குதிரை வந்து வரியோட பிறந்தது. இப்போ அதுக்கப்புறம் அதே அந்த போனி அப்படின்ற அந்த இனத்தை சேர்ந்த பெண் குதிரை அதை வந்து சாதாரணமான அதே இனத்தை சேர்ந்த ஆண் குதிரையோட இனப்பெருக்கம் பண்ண வச்சாங்க. இப்போ பண்ண வச்ச உடனே என்ன நடக்கணும், இந்த டெலிகனி கோட்பாடு அடிப்படையாக வச்சு பார்த்தா இந்த குதிரை ஏற்கனவே வரி குதிரையோட இனப்பெருக்கம் பண்ணியிருக்கிறனால இப்போ சாதாரண குதிரையோட இனப்பெருக்கம் பண்ணாலும் அந்த குதிரையில் வரி எங்கேயாவது அந்த உடம்புல வரி தோன்றி இருக்கணும். ஸோ அதுதான் வந்து இந்த டெலிகனி கோட்பாடு சொல்கிறது. ஆனால் உண்மையில் அது அப்படி நடக்கலை. அப்படி நடக்காமல் அந்த பெண் குதிரைக்கும் அதே இனத்தை சேர்ந்த ஒரு ஆண் குதிரைக்கும் பிறக்கக்கூடிய குதிரையானது அதே மாதிரி இருந்தது. அதாவது அந்த முன்னாடி இருந்த அந்த வரி குதிரையோட தாக்கம் வந்து இல்லவே இல்லை. இப்போ இருக்கக்கூடிய தாக்கம் மட்டும்தான். இப்போ இருக்கக்கூடிய அந்த சாதாரணமான குதிரை 2 குதிரைகள் மாதிரி தான். அதாவது சாதாரணமான 2 குதிரைகளுக்கு இனப்பெருக்கமாகி பிறந்த அந்த குதிரை சாதாரணமாக தான் இருந்தது. அதனுடைய உடலில் வரிகள் எதுவுமே இல்லை. ஸோ இதை வச்சு ஜேம்ஸ் காசர் ஈவர்ட் வந்து அந்த டெலிகனி அப்படின்ற தியரியானது
அது வந்து உண்மை கிடையாது அப்படின்றத இவர் வந்து ப்ரூவ் பண்ணாங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. இதை ப்ரூவ் பண்ணி 1899ஆம் ஆண்டு த பெனிக்விக் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் அப்படின்ற டைட்டிலில் அதை ஒரு ஒர்க்காகவே எழுதி வெளியிட்டாங்க. ஸோ இவ்வளோ பெரிய விஷயத்தை இவர் வந்து செஞ்சுருந்தாங்க. பல நூற்றாண்டுகளாக நம்பப்பட்டு வந்ததை இவர் வந்து பொய்யாக்கி காமிச்சாங்க. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் அரிஸ்டாட்டில் காலகட்டத்திலேருந்து இது நம்பப்பட்டு வந்தது. அந்த ஒரு விஷயத்தை இவர் வந்து 1899 தான் புறக்கணிச்சாங்க. அது உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அப்போ ஒரு பெண் இருக்கிறாங்க, ஒரு ஆணோட உறவு கொள்கிறாங்கன்னா அந்த ஆண் அந்த பெண்ணுக்கு இடைப்பட்ட அந்த அந்த ஒரு மரபியல் ரீதியான விஷயங்கள் மட்டும்தான் இருக்குமே ஒழிய அந்த பெண் ஏற்கனவே யார் கூட உறவு கொண்டாங்க அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்றது இதன் மூலமாக புரிய வந்தது. அதுக்கப்புறம் ஜேம்ஸ் காசர் யூவர்ட் வந்து இன்னும் பல்வேறு விஷயங்கள் பண்ணாங்க. அதில் குறிப்பாக இவர் வந்து செம்மறி ஆடுகள் பற்றி ஆராய்ச்சி பண்ண தொடங்கியிருந்தாங்க. அப்போ இவர் வந்து ஸ்காட்டிஷ் பிளாக் ஃபேஸ் அப்படின்னு ஒரு இனம் இருக்குது, மெரினோ அப்படின்னு இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய செம்மறி ஆடுகள் இதெல்லாமே வந்து அந்த காலத்தில் வாழ்ந்து வந்த மூஃப்லான், அதே மாதிரி யூரியல், அதுக்கப்புறமா ஆர்காலி, இது போன்ற காட்டு செம்மறி ஆடுகள் அதை வந்து மனிதர்கள் வளர்க்க ஆரம்பித்து இப்படி வந்து மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி இவர் வந்து அதை நிறைய ப்ரீடிங்ஸ்லாம் பண்ணதன் மூலமாக கண்டறிஞ்சு சொன்னாங்க. இதெல்லாம் இவர் சொல்லும்போது இவர் கிரிகோர் மெண்டல் அப்படின்ற ஆஸ்திரியாவை சேர்ந்த தலைசிறந்த மரபியல் நிபுணர் அவர் வந்து அவர் வந்து 1860களில் சொல்லியிருந்த மரபியல் கோட்பாடு அதை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது. த லாஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றது. அதாவது கிரிகோர் மெண்டல் வந்து ஒரு விஷயத்தை பண்ணியிருந்தாங்க. இப்போ ஒரு குணம் வந்து ஒரு ஏ அப்படின்ற நபருக்கு இருக்குது அப்படின்னா அப்போ ஏ அப்படின்ற நபருக்கு பி அப்படின்ற ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த பி அப்படின்ற குழந்தைக்கு அந்த குணம் இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது. இப்போ ஏ வந்து கருப்பாக இருக்குன்னு வச்சுக்குவோம் அல்லது குட்டையாக இருக்குன்னு வச்சுக்குவோம். ஆனால் பி அதுக்கு பிறக்கக்கூடிய அந்த ஏக்கு பிறக்கக்கூடிய பி வந்து ஹைட்டாக தான் இருக்குது. இப்போ பிக்கு பிறக்கக்கூடிய சி அது வந்து ஏ மாதிரியே இருக்க வாய்ப்பு இருக்குது, குட்டையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஜம்ப் ஆகி நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத கிரிகோர் மெண்டல் வந்து கண்டறிஞ்சிருந்தாங்க. இதை வேற ஒரு காணொலியில் நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ இதை பற்றிலாம் வந்து 1900ஆம் ஆண்டுக்கு பிறகு தான் வந்து அவர் வெளியிட்டிருந்த ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் வந்து தெரிய வந்தது. ஸோ அப்படி தெரிய வந்த பிறகு மரபியல் எல்லாம் நவீனமானது. ஆனால் அது தெரிய வர்றதுக்கு முன்னாடியே ஜேம்ஸ் காசர் யூவர்ட் வந்து மரபியல்லையும் பரிணாம வளர்ச்சியிலையும் இந்த மாதிரி பல்வேறு ஆராய்ச்சிகளை இவர் வந்து செஞ்சுருந்தாங்க. ஸோ இதனாலே இவர் வந்து பயனியர் ஆஃப் மாடர்ன் ஜெனட்டிக்ஸ், அதாவது நவீன மரபியலின் முன்னோடி அப்படின்னு போற்றப்படுறாங்க. இப்பேற்பட்ட நபர்னாலேயே ஸ்காட்லாண்டோடைய எடன்பராவில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா அங்கு வந்து 1911ஆம் ஆண்டு ஜெனட்டிக்ஸ் அப்படின்ற மரபியலுக்குண்டான விரிவுரையானது துவங்கப்பட்டது. ஸோ 1911ஆம் ஆண்டு தான் ஒட்டுமொத்த யுனைடெட் கிங்டம்லேயே யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பராவில் தான் முதல் முறையாக மரபியலுக்குண்டான ஒரு கோர்ஸ் ஆனது தொடங்கப்பட்டது. அது தொடங்கப்படுறதுக்கு ஜேம்ஸ் காசர் யூவர்ட் தான் காரணமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த லெக்சர்ஷிப் ஆனது ப்ரொஃபஸர்ஷிப்பாக மாறி ஜெனட்டிக்ஸ் அப்படின்றது ஒரு டிபார்ட்மெண்ட்டாக மாறி இன்றைய காலகட்டத்தில் மரபியல் எல்லாம் பெரிய அளவில் படித்து வராங்க. ஸோ அதுக்கு அடித்தளமிட்டது ஜேம்ஸ் காசர் யூவர்ட். இவர் வந்து இறுதியாக 1933 டிசம்பர் 31 அன்னைக்கு இவரோட 82 வயசில் இறந்து போனாங்க. இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி ஜேம்ஸ் காசர் யூவர்ட்டோடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.